வணக்கம். அனைவரையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய உளம் சார்ந்தும் உடல் சார்ந்தும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகள் குறித்து நாங்கள் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் பேசி வருகின்றோம். இன்றைய தினம் மிக முக்கியமான விடயம் குறித்து நாங்கள் கலந்தாலோசிக்க போகின்றோம். நாளைய தினம் புது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கப் போகின்ற நாங்கள் பல உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு வருடத்திலும் இதனை நாங்கள் செய்ய வேண்டும், இதனை ஆரம்பிக்க வேண்டும் போன்ற பல உறுதிமொழிகள் காணப்படும். இந்த உறுதிமொழிகளை நாங்கள் எவ்வாறு நிறைவேற்றிக் கொள்வது, எப்படியான உறுதிமொழிகளை நாங்கள் ஒவ்வொரு வருடத்திலும் எடுத்துக்கொள்ளலாம் போன்ற பல விடயங்கள் குறித்து இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசப் போகின்றோம். எம்மோடு இணைந்திருக்கின்றார் விசேட மனநல மருத்துவர் எம் கணேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நாளைய தினம் நாங்கள் 2024ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்கப் போகின்றோம். எல்லோருக்குமே புதிய ஒரு ஆரம்பமாக இருக்க போகின்றது. பல உறுதிமொழிகள் காணப்படும். இந்த உறுதிமொழி எடுத்தல் என்பது எவ்வாறு ஆரம்பமானது? ஆமாம், இந்த உறுதிமொழி எடுக்கின்ற விஷயம் முக்கியமாக ஒரு வருட ஆரம்பத்திலே எடுக்கின்ற விஷயம் ஆரம்பத்திலே மேற்குலகில் தான் காணப்பட்டது. ஆனால் படிப்படியாக அது எங்களது பிரதேசங்களுக்குமே இப்பொழுது அது ஒரு உலகளாவிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ஆனால் உறுதிமொழி எடுப்பது தனிய வருட ஆரம்பத்தில் தான் செய்ய வேண்டும் என்று இல்லை. வேறு பல நாட்கள், அது ஒருவருடைய பிறந்த நாளாக இருக்கலாம், அல்லது திருமணம் முடித்த நாளாக இருக்கலாம், அல்லது பிள்ளை பிறந்த நாளாக இருக்கலாம். ஏதோ ஒரு நாளில் கூட அப்படி எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஓகே. மேலத்தைய நாடுகளிலிருந்து நாங்கள் இந்த வருட ஆரம்பத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளக்கூடிய வழக்கம் என்பது உருவானது. வருட ஆரம்பத்தில் தான் இல்லாது வேறு நாட்களிலும் நாங்கள் அந்த உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்வதனூடாக சிறப்பாக எங்களை வடிவமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த உறுதிமொழியை நாங்கள் எடுத்துக்கொள்வதனூடாக ஏதேனும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதா? ஆமாம், ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் பல விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்று நமது வாழ்க்கையிலே உங்களுக்கு எண்ணங்கள் பல இருக்கும். ஆனால் அநேகமாக பல காரணங்களாலே, நாளாந்த ஓட்டம், வேறு பல காரணங்களாலே இவை தள்ளி போவதோ அல்லது நாங்கள் அதற்கு கொடுக்கும் அவதானம் போதாமல் இருப்பதாலோ சில வேளைகளிலே இவை தவறி போய்விடுகின்றன. ஆகவே இவ்வாறான ஒரு உறுதிமொழியை எடுப்பது, அந்த பிரச்சனையை முன்னுக்கு கொண்டு வந்து, ஆமாம் இதிலே நான் கவனம் செலுத்த வேண்டும், இதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை தோற்றுவிக்கிறது. ஆகவே அப்படி நாங்கள் ஒன்றுக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் அதிலே கூட ஆர்வமாக செயல்படுவோம். ஆகவே அதிலே வெற்றியளிப்பதற்கும் எங்களுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. நிச்சயமாக நாங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது எங்களுடைய உறுதிமொழிகள் வெற்றியளிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. மிக முக்கியமாக எந்தெந்த விடயத்தில் நாங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்வது போன்ற குழப்பங்கள் காணப்படுகின்றன? எப்படியான விடயங்களில் நாங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம்? பல்வேறு விஷயங்களிலே பலரும் உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்வார்கள். இதிலே சிலவை ஆனவை நான் ஏதாவது ஒன்றை புதிதாக செய்ய வேண்டும். அது சில வேளையிலே கல்வி சம்பந்தமானதாக இருக்கலாம், அல்லது பொருளாதாரம் சம்பந்தமாக இருக்கலாம், தொழில் சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது நான் பிள்ளைகளோடு கூட நேரம் செலவழிக்க வேண்டும், குடும்பம் சம்பந்தமானதாக இருக்கலாம், அப்படியான விஷயங்களாக இருக்கலாம். அதே போல் சில உறுதிமொழிகள் மறைமுகமானது, நேர்மறையானதாகவும் இருக்கலாம். அதாவது என்னில் இருக்கும் சில கெட்ட பழக்கங்கள் என்று நான் நினைப்பவற்றை நான் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது காலையிலே நேரத்தோடு எழும்புதலோ, அல்லது உணவு உண்ணும் அளவை குறைத்து கொள்வதோ, அல்லது வேறு ஏதாவது கெட்ட பழக்கங்கள், சிகரெட் புகைத்தல் அல்லது மதுபானம் பாவித்தலை நான் நிறுத்தி கொள்ளப் போகிறேன், அல்லது அநியாயமாக காசு செலவழிப்பதை நான் கட்டுப்படுத்தப் போகிறேன். அதே போல் நான் தொலைபேசியை செலவழிக்கும் நேரம், சமூக ஊடகங்களில் செலவழிக்கும் நேரத்தை நான் குறைக்கப் போகிறேன். ஸோ இவ்வாறான பல விஷயங்களிலே மக்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடலாம். நிச்சயமாக. அதாவது ஒரு புதிய ஆரம்பம் என்னும் பொழுது பலருக்கும் பல கனவுகள் காணப்படும். இந்த வருடத்தில் நாங்கள் இதனை நிறைவேற்றியே ஆக வேண்டும், அதனை நாங்கள் கல்வி சார்ந்தும் தொழில் சார்ந்தும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் பல விடயங்கள் காணப்படுகின்றன. தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது எப்படியான விடயங்களில் உறுதிமொழி எடுத்துக்கொள்வது சிறந்த ஒன்றாக இருக்கின்றது? ஆமாம், குடும்பம் என்று பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான உறுதிமொழிகள். ஒன்று, உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இன்று குடும்பத்தோடு செலவழிக்கும் நேரம் என்கின்ற விஷயம் குறைந்திருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் காண்கிறோம். பல காரணங்களாலே அது குறைந்து விட்டது. இதனாலே பெற்றோர்கள் பிள்ளைகளோடு செலவழிக்கும் நேரம் என்ற ஒரு விஷயம் மிக ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது.
ஆகவே பிள்ளைகள் எங்கிருந்து விழுமியங்கள், பெருமானங்கள், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்கிறார்கள்? பெற்றோர்களுடன் கதைப்பதன் மூலமாகத்தான். ஆகவே நிச்சயமாக அந்த விஷயத்துக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்பது நல்லதொரு விஷயம். அடுத்ததாக ஒன்றாக இருந்து உணவருந்துவதாக இருக்கலாம். உதாரணமாக இன்று வீட்டிலே குடும்பமாக இருந்து உணவருந்து என்பது வேறு வேறு அருகி கொண்டு போகின்ற விஷயமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரத்தில் வந்து சாப்பிடுகிறார்கள், வேறு வேறு இடத்தில் இருந்து சாப்பிடுகிறார்கள். சில பேர் தொலைபேசியை முன்னுக்கு வைத்துவிட்டு தான் சாப்பிடுகிறார்கள். ஆகவே இவ்வாறாக இருக்கும் பொழுது அந்த சாப்பிடுகின்ற நேரத்திலாவது அங்கு குடும்பத்தவர்கள் ஒன்று விஷயத்தை பற்றி பேசுவதோ கதைப்பதற்கோ ஒரு சந்தர்ப்பம் அங்கு இல்லாமல் போகிறது. ஆகவே இவ்வாறான பல குடும்பம் சம்பந்தமான சங்கற்பங்கள் எடுப்பதும் நல்ல விஷயம். அந்த அளவில் குடும்பத்தில் வந்து ஒரு பிணைப்பு என்பது அவசியமான ஒன்றாகவே இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் தாய் தந்தை இருவருமே வந்து தொழிலுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நேர முகாமைத்துவம் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. குழந்தைகளுடன் அவர்கள் நேரத்தை செலவழிப்பதற்கு எப்படியான விடயங்களை கடைபிடிப்பதனூடாக இந்த உறுதிமொழியை வெற்றி கொள்ள முடியும்? ஆமாம், நீங்கள் கூறியது என்று ஒரு சவால் தான். ஆனால் அதே நேரம் பிள்ளைகளின் தேவை என்று வரும்பொழுது இந்த பெற்றோருடன் நேரம் செலவழிப்பதன் முக்கியத்துவம் இன்று இன்னும் அதிகரித்து விட்டது. ஏனென்று சொன்னால் பிள்ளையை நோக்கி பல்வேறு தகவல்கள் பல வழிகளாலும் வந்து கொண்டிருக்கின்றன. சமூக ஊடகங்களால் வந்து கொண்டிருக்கிறது, தொலைக்காட்சி ஊடாக வந்து கொண்டிருக்கிறது, அவர்கள் பாடசாலையிலே கற்கும் சக மாணவர்கள் மாணவிகள் ஊடாக வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மிக அதிகளவான தரவுகளை பல விஷயங்களை பற்றியும் அவர்களுக்கு தரவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. பல விஷயங்கள் பல வித்தியாசங்கள் கோணங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை எவ்வாறு கையாள்வது, இதில் எது முக்கியம் எது முக்கியம் இல்லை, அப்போ இந்த இடத்துல நான் எதை செய்வது என்பது பிள்ளைகளுக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. ஆகவே வாழ்க்கைக்கு ஒரு திசையை காட்டுவது முக்கியமாக பெற்றோரினோட கடமை. எது முக்கியம் எது முக்கியம் இல்லை, எது சரியான வழி எது பிழையான வழி. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், சமூக ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே புத்தகங்களிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அங்கு ஆசிரியருக்கு ஒரு பொறுப்பு இருந்தது, பத்திரிகைகளுக்கு ஒரு பொறுப்பு இருந்தது. ஆகவே மிக மோசமான விஷயங்கள் அநேகமாக பிழையான வழியிலே கையாளப்படவில்லை. களவெடுப்பது சரி அல்லது வன்முறை சரி போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த சமூக வலைத்தளங்கள் என்று வந்த பின்பு யாரும் எதையும் சொல்லலாம், அங்கு எதற்கும் எவரும் பொறுப்பு நிற்கவில்லை. ஆகவே வன்முறையாக இருக்கட்டும் அல்லது தீய வழிகளில் போவதாக இருக்கட்டும் அல்லது போதைப்பொருள் பாவனையாக இருக்கட்டும், அவர்களுக்கு பல்வேறு தவறான தகவல்கள் அது சரி என்ற விதத்தில் கூட அங்கு பிரதிபலிக்கப்படுகின்றன. ஆகவே இந்த நேரத்திலே பிள்ளைகளுக்கு மிகவும் ஒரு பெரிய ஒரு மனக்குழப்பம், அப்போ எதை நான் செய்வது. ஆகவே இந்த இடத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் கதைப்பதன் மூலமாக அவர்கள் சந்திக்கும் நாளாந்த பிரச்சனைகளை எவ்வாறு முகம் கொடுக்கிறார்கள், எவ்வாறு சரி பிழை என்று நாங்கள் வாழ்க்கையிலே தீர்மானங்களை எடுத்துக்கொள்கிறோம் போன்ற விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொள்வது பெற்றோர்களுடன் வயது வந்தவர்களுடன் கதைப்பதன் மூலமாக மட்டும்தான். ஆகவே ஆசிரியர்களுக்கு இன்று கதைப்பதற்கு நேரம் பெரிதாக இல்லை. ஏனென்றால் அவர்கள் பாடத்திட்டத்தை முடிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. வீட்டிலே பெற்றோரின் பெற்றோர்கள் அம்மம்மா அம்பப்பா என்று போன்றவர்களும் இப்பொழுது அருகி வருகிறார்கள். அவர்கள் தனி குடும்பம் என்று வந்தார். ஆகவே பெற்றோர்களுக்கு இந்த கடமை மிக மிக முக்கியமானது ஆகிறது. கண்டிப்பாக இரண்டு பக்கமும் எதிர்மறைகளை தோற்றுவிக்கக்கூடிய வழிகள் நிறையவே காணப்படுகின்றன. ஆகையால் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான உரையாடல் என்பது மிக அவசியம் என கூறினீர்கள். எப்படி பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளிடத்தில் கவனத்தை செலுத்த வேண்டுமோ அதே போன்று பிள்ளைகளும் பெற்றோர்களிடத்தில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் தேவைகள் அதிகரிக்கின்றன. பலரும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். தங்களுடைய பெற்றோர்களை விட்டுவிட்டு இன்று முதியோர் இல்லமும் அதிகரித்து காணப்படுகின்றது என்பது எல்லோரும் அறிந்த உண்மையாகவே இருக்கின்றது. எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது பிள்ளைகள் பெற்றோரை பாதுகாப்பது என்பது? ஆமாம், அது முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் இலங்கையை எடுத்துக்கொண்டால் வயது வந்தவர்களுக்கென்று வேறாக ஒரு கவனிப்பு திட்டம் அரச சார்பிலே இல்லை. ஏனென்றால் நமது கலாச்சாரத்தினூடாக பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்வார்கள். அதே போல பிள்ளைகள் வளர்ந்து வந்தபின் பெற்றோர்களை பார்த்து கொள்வது ஒரு பாரம்பரியமான எங்களது கலாச்சாரத்தின் ஒரு அம்சமாக இருந்து வந்திருக்கிறது. ஆகவே அதுதான் மிக சிறந்த வழி. எங்களால் அதை தொடர்ந்து கொண்டு போக முடியுமாக இருந்தால். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பொருளாதார நிலை முன்னேறுகின்ற காலகட்டங்களிலே, பொருளாதார சவால்கள் அதிகரிக்கின்ற காலகட்டங்களிலே இதற்கு ஒரு பிரச்சனை ஏற்படலாம்.
நீங்கள் கூறியது போல முன்பு கிராமத்தில் இருந்து நகரத்தை நோக்கிய ஒரு பரம்பல் இருந்தது. எல்லோரும் தொழில் தேடி நகரத்துக்கு வரும் பொழுது அங்கு பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு வர விருப்பம் இல்லை அல்லது வர கஷ்டம் இருக்கலாம். அவை அவர்கள் கிராமங்களிலே தங்கிவிட்டார்கள். இப்பொழுது அதையும் தாண்டி பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு செல்கின்ற நிலையிலே பெற்றோர்களை கவனித்துக் கொள்வது யார் என்ற சவால்கள் எழுகின்றன. ஆகவே இது ஒரு நிச்சயமாக ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. கண்டிப்பாக, அதாவது இதுவும் மிக முக்கியமான ஒரு விடயமாகவே இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இது சார்ந்த கவனத்தையும் செலுத்த வேண்டியவர்களாகத்தான் இருக்கின்றோம். நாங்கள் இந்த வருடத்தில் எங்களுடைய பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ளலாம் என்று வெளிநாடுக்கு செல்கின்றோம். ஆனால் பலரும் தனித்து விடப்படக்கூடிய சூழ்நிலை என்பதும் உருவாகிக் கொண்டேதான் இருக்கின்றது. இன்னொரு விடயமாக நாங்கள் மாணவர்கள் குறித்தும் பேச வேண்டியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு வருட ஆரம்பமும் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகவே இருக்கின்றது. பல விடயங்களில் அவர்கள் தங்களுடைய உறுதிமொழிகளை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எப்படியான விடயங்களில் அவர்கள் தங்களுடைய உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளலாம்? ஆமாம், கல்விசார் மாணவர்கள் பலவிதமான உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, எவ்விதமாக நேர முகாமைத்துவம் என்ற விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். அது மிக முக்கியமானது மாணவர்களுக்கு. ஆகவே என்ன விதமாக நான் நேரத்தை முகாமைத்துவம் செய்ய போகிறேன், எதற்கு நான் அதிக நேரம் செலவழிக்கப் போகிறேன், அதே போல தேவையில்லாமல் நான் நேரம் செலவழிக்கும் சில விஷயங்கள் இருக்கலாம், அவற்றை நான் எவ்வாறு குறைத்து கொள்ளப் போகிறேன். கல்வி சாரா நடவடிக்கைகள், அது விளையாட்டு போட்டிகளாக இருக்கலாம், விளையாட்டு சம்பந்தமாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக இருக்கலாம், அவற்றை நான் எவ்வாறு திருத்திக் கொள்ளப் போகிறேன். ஸோ பல்வேறு விதங்களிலே இந்த திடசங்கற்பெண்களை எடுத்துக்கொள்வது, உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்வது மாணவர்களுக்கு நிச்சயமாக பிரயோசனமாக இருக்கும். திட்டமிடல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. மாணவர்களை பொறுத்த மட்டில் எப்படியான பாடங்களை அவர்கள் சிறப்பாக கற்க வேண்டும் போன்ற வழிமுறைகள் என்பனவும் காணப்படுகின்றன. இன்னொரு விடயமாக தொழில் சார்ந்த உறுதிமொழி என்பது மிக மிக அவசியமான ஒன்றாகவே இருக்கின்றது. அலுவலகத்துக்கு நாங்கள் இந்த வருடத்திலாவது சரியாக நேரத்திற்கு செல்ல வேண்டும், அதே போன்று என்னுடைய வேலைகளை நான் சரிவர முடிக்க வேண்டும் என்று பலரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாகவே இருக்கின்றார்கள். எப்படியான உறுதிமொழிகளை நாங்கள் தொழில் சார்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது? ஆமாம், நாங்கள் உறுதிமொழிகள் என்று பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயம், எங்களால் செய்யக்கூடிய உறுதிமொழிகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் மிகவும் கஷ்டமான எனது சாத்தியப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட உறுதிமொழிகளை நாங்கள் எடுக்கும் பொழுது அங்கு வெற்றி காண்பது என்பது கஷ்டமாகிவிடும். ஆகவே அதிலே தோல்வி ஏற்படும் பொழுது நாங்களும் மனம் தளர்ந்து அதை கைவிட்டு விடுவோம். இதுதான் அநேகமாக உறுதிமொழிகளுக்கு நடக்கின்ற ஒரு விஷயம். ஆகவே நாங்கள் உறுதிமொழிகளை எடுக்கும் பொழுது இது உண்மையிலே என்னால் நடைமுறைப்படுத்தக்கூடியதா என்ற ஒரு விஷயம் மிக மிக முக்கியமானது. ஆகவே பெரிய ஒரு உறுதிமொழியை எடுத்து தோல்வி காண்பதை விட ஒரு சிறிய உறுதிமொழியை எடுத்து வெற்றி காண்பது என்பது கூட பிரயோசனமாக இருக்கும். ஏனென்றால் நிச்சயமாக நமது வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் ஒன்று ஏற்படும், அது சிறியதாக இருந்தால் கூட. ஆகவே நாங்கள் உறுதிமொழிகளை எடுக்கும் பொழுது எப்பொழுதும் எங்களால் சாத்தியப்படக்கூடிய உறுதிமொழிகளை நாங்கள் எடுத்துக்கொள்வது முக்கியம். அது சாத்தியப்படுமா இல்லையா என்பது நாங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு அது புலப்படும். ஆகவே நாங்கள் உறுதிமொழிகள் எடுக்க முதல் அவர் இந்த இப்படி ஒரு உறுதிமொழி எடுத்தார், இவர் ஒரு உறுதிமொழி எடுத்தார் என்று எடுப்பதை விட எனக்கு எது பொருத்தப்படும் சற்றே நாங்கள் அதை பற்றி சிந்தித்து இது சாத்தியப்படுவதற்கான சந்தர்ப்பம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அநேகமாக இது என்னால் வெற்றி காண முடியும் என்ற உறுதிமொழிகளை மட்டுமே நாங்கள் எடுத்துக்கொள்வது எங்களுக்கு வெற்றியை நோக்கி இட்டு செல்வதற்கு நிச்சயமாக உதவியாக. அந்த அளவில் எப்படியான உறுதிமொழிகளை எங்களால் நிறைவேற்ற முடியுமோ அவ்வாறான உறுதிமொழிகளை நாங்கள் எடுத்துக்கொள்வது மிக சிறந்ததென நீங்கள் கூறினீர்கள். இன்னொரு விடயமாக மிக முக்கியமான விடயம் பொருளாதாரம். இன்று உலகமே சந்தித்திருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியாக அது காணப்படுகின்றது. அது அடுத்த வருடத்தில் எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் இப்படி மேம்படுத்த வேண்டும், இப்படியான விடயங்களை கையாள வேண்டும் போன்ற பல உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்வார்கள். எப்படி உண்மையில் நாங்கள் இந்த பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்து கொள்வது? ஆமாம், பொருளாதாரம் சம்பந்தமான உறுதிமொழிகளுக்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். இது எந்த அளவுக்கு எனக்கு சாத்தியப்படும். ஆகவே நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒரு தொகையை சேமிக்கப் போகிறேன் என்று எடுக்கும் பொழுது அங்கு உணவு பற்றாக்குறைக்கே உணவு தேவைக்கே காணாமல் இருக்கிற ஒரு விதத்தில் நான் அதை செய்யக்கூடாது. ஆகவே இதிலே கவனமாக இருக்க வேண்டும். மற்றது இன்னொரு விஷயம், நாங்கள் உறுதிமொழிகள் எடுக்க போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அது எங்களுக்கு சந்தோஷகரமானதாக இருக்க வேண்டும். நாங்கள் சந்தோஷகரமானதான உறுதிமொழிகள் எடுக்கும்போது அவை வெற்றியளிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அப்போ நாங்கள் சில விஷயங்களை குறைத்து நாங்கள் செய்யும் பொழுது அங்கு சந்தோஷம் குறையுமாக இருந்தால் அந்த உறுதிமொழிகள் வெற்றியளிப்பதற்கான சாத்தியக்கூறு குறைவு.
ஆகவே நான் பணம் சேகரிக்கும் பொழுது இதை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? ஓகே, நாங்கள் ஓரளவுக்கு பணம் சேர்த்த பிறகு நான் ஒரு உடுதுணை வாங்குவதாகவோ அல்லது பிள்ளைக்கு ஒரு நகை செய்வதாகவோ அல்லது ஒரு காணி வாங்குவதாகவோ அல்லது ஒரு வாகனம் வாங்குவதாகவோ அல்லது பிள்ளையின் படிப்புக்கு நாங்கள் செலவழிப்பதாகவோ ஒரு சந்தோஷகரமான ஒரு விஷயத்தை நாங்கள் ஞாபகம் வைத்துக்கொண்டு அதை நோக்கி நாங்கள் பயணிக்கும் பொழுது எங்களுக்கு அங்கே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகரிக்கிறது. அதே போல் கவலையான ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் முயற்சி செய்யும் பொழுது அங்கு வெற்றி அளிப்பதற்கான சாத்தியக்கூறு குறைவாகத்தான் இருக்கும். எனக்கு நோய் ஏற்பட்டால் அதற்கு வைத்தியம் செய்வதற்கு பணம் தேவைப்படும் என்று நாங்கள் மிச்சம் பிடிக்கும் பொழுது சேமிக்கும் பொழுது அங்கு வெற்றி அளிப்பதற்கான சாத்தியக்கூறு குறைவு. ஆகவே சந்தோஷமான விஷயங்களை அடிப்படையாக வைத்து நாங்கள் உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்வது நல்லது. ஆகவே பணத்தை சேகரிக்கும் பொழுது இந்த பணம் சேகரித்து இந்த ஒரு தொகைக்கு வந்த பிறகு நாங்கள் இவ்வாறாக எமது வீட்டிலே ஒரு புது தளபாடங்களை வாங்குவதாகவோ அல்லது வீட்டுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துவதாகவோ ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயத்தை நோக்கி நாங்கள் அதை வைத்துக்கொள்வது நிச்சயமாக நமதுக்கு உறுதிமொழி வெற்றி அளிப்பதற்கு சாத்தியமாகும். அடுத்த விஷயமாக இந்த பண விஷயத்தில் இன்னொரு விஷயம் முக்கியமானதாக வருகிறது. என்னென்று சொன்னால், சில வேளைகளிலே அவசர பிரச்சனைகள் வரும் பொழுது எங்களால் உறுதிமொழிகளை காப்பாற்ற முடியாத ஒரு நிலை ஏற்படலாம். இதை நாங்கள் தோல்வியாக எடுக்க தேவையில்லை. உதாரணமாக, நான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு பணத்தொகையை ஒரு சேமிப்பிலே நான் வைக்கப் போகிறேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த மாதம் ஏதோ ஒரு காரணத்தால் எங்கள் செலவு அதிகரித்து விட்டது. அது ஒரு சுகாதார பிரச்சனையாலோ அல்லது வேறொரு பிரச்சனையால் இருக்கலாம். ஆகவே இந்த மாதம் அது சரிவராதபடியால் இது தோல்வியில் முடிந்து விட்டது என்று நாங்கள் விடக்கூடாது. ஆகவே நாங்கள் திட்டமிடும் போதே நாங்கள் அதை உள்வாங்கி அதை திட்டமிட வேண்டும். சில வேளைகளிலே சில மாதங்களிலே என்னால் அது மிச்சம் பிடிக்காமல் மீதிப்படுத்தாமல் போகலாம். அது பரவாயில்லை, அதை நான் தோல்வியாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்ற விஷயத்தை நாங்கள், ஏன்னா உங்களுக்கு தெரியும் எப்பொழுதுமே செலவுகள் 100க்கு 100 எங்களுக்கு விருப்பமான அளவில் எங்களது கட்டுப்பாட்டில் இருக்க போவதில்லை. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வது இந்த சவாலை நாங்கள் வெற்றி கொண்டு இதை தொடர்ந்து செய்வதற்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். கண்டிப்பாக, அதாவது எங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விடயங்கள் சார்ந்து நாங்கள் பணத்தை சேமிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் எது வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் என்பது எங்களிடத்தில் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்றாகவே இருக்கின்றது. இந்த பொருளாதாரம் சார்ந்த முகாமைத்துவத்தில் இன்னொரு விடயமாக சுகாதாரம் என்பதும் எல்லோருக்குமே அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. கல்வி, தொழில் போன்று இந்த சுகாதார மேம்பாடு குறித்தும் நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கின்றது. பல தொற்று நோய்கள் இன்றைய காலத்தில் பரவி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அது சார்ந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்வது என்பதும் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. சுகாதாரம் சார்ந்து எப்படியான உறுதிமொழிகளை நாங்கள் எடுத்துக்கொள்வது மிக அவசியம்? பல்வேறு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, முக்கியமாக ஆரோக்கியமான உணவுகளை நாங்கள் உண்ண வேண்டும் என்பது ஒரு நல்ல உறுதிமொழியாக இருக்கும். என்றால் பலவிதமான உணவுப் பொருட்கள் இன்று சந்தையில் இருக்கின்றன. அதில் பலவும் ஆரோக்கியம் குறைவானவை. ஆகவே ஆரோக்கியமான உணவுகளை நாங்கள் எவ்வாறு போஷிப்பது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக உடல் பாரம் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. நாங்கள் உடல் பாரம் எங்களுக்கு அதிகரிக்கும் பொழுது பல தொற்றா நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகவே இதை நான் எவ்வாறு கட்டுப்படுத்தி கொள்ளப் போகிறோம்? ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நீரிழிவு நோய், உயர்குருதி அமுக்கம், இருதய நோய் போன்ற பல நோய்களோடு இந்த உடல் பாரம் என்பது சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உடல் பாரத்தை குறைத்து கொள்வதற்காக நான் என்ன செய்ய போகிறேன், எந்த அளவிலே அதை வைத்துக் கொள்ள போகிறேன் என்ற சங்கல்பங்கள் எடுக்கலாம். அத்தோடு நோய்களை கட்டுப்படுத்தி கொள்வது, முக்கியமாக இந்த தொற்றா நோய்கள் உயர்குருதி அழுக்கமாக இருக்கலாம் அல்லது மூச்சு வருத்தங்களாக இருக்கலாம். இதை நான் எவ்வாறாக கட்டுப்படுத்தி கொள்ளப் போகிறேன், எவ்வாறான முயற்சிகளை நான் எனது வாழ்க்கை நடைமுறையிலே மாற்றிக்கொள்ளப் போகிறேன் போன்ற பல விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவை மிக முக்கியமான விஷயங்களாக இருக்கும். உணவு, உடற்பருமன் குறித்தான அறிவு என்பது தேவையான ஒன்றாகவே இருக்கின்றது. இதே போன்று நாங்கள் நல்ல விடயங்களை ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இன்னொரு விடயமாக நாங்கள் அறியாமலே பல கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானவர்களாக காணப்படுகின்றோம். அந்த கெட்ட பழக்கங்களை நாங்கள் இந்த வருடத்திலிருந்து கைவிட வேண்டும் என்பது விருப்பமாக காணப்படும். பொதுவாக போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான பலர் காணப்படுகின்றார்கள். அவர்கள் எப்படி உறுதிமொழியை எடுத்துக்கொள்வது, எப்படியாக அவர்கள் அதை கடைபிடிப்பது என்று கூற முடியுமா? நான் ஏற்கனவே கூறிய சில விஷயங்கள் இதற்கு முக்கியமானதாக அமையும். ஒன்று, இது நடைமுறைக்கு சாத்தியமா?
உண்மையாக நான் இந்த என்னுடைய இருக்கும் அது தொலைபேசி பாவனையாக இருக்கலாம், அல்லது போதைப்பொருள் பாவனையாக இருக்கலாம், அல்லது மது பாவனை, சிகரெட் பாவனை நான் விட உண்மையாக விரும்புகிறேனா? அடுத்ததாக இதை விடுவது என்று முடிவெடுப்பதை விட அதை எவ்வாறு நான் செய்ய போகிறேன், அதை அந்த ஒரு பெரியதாக நான் இன்றிலிருந்து சிகரெட், அதாவது 24 நான் சிகரெட் பாவனையை நிறுத்தப் போகிறேன் என்று சொல்வது மிக சுலபமான ஒரு விஷயம். அதை நான் எப்படி செய்ய போகிறேன், எந்தெந்த சந்தர்ப்பங்களிலே நான் சிகரெட் பாவனையை செய்கிறேன், அப்பொழுது அந்தந்த சந்தர்ப்பங்களிலே எனக்கு சவால் வரும் பொழுது நான் எப்படி அதை முகம் கொடுக்கப் போகிறேன். ஆகவே ஒரு தயார்படுத்தல் என்பது அங்கு மிக முக்கியமாகிறது. நான் சிகரெட் பாவனையை விடப் போகிறேன் என்று நினைப்பது மட்டும் அந்த பாவனையை விடுவதற்கு போதுமானது அல்ல. ஏனென்றால் எங்களது நண்பர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆகவே அவர்கள் வந்து சிகரெட்டை தந்து நண்பரை பிடியும் என்று சொன்னால் நான் எப்படி அங்கே இல்லை என்று சொல்லப் போகிறேன். எனக்கு சில வழி வெட்கமாக இருக்கலாம், அல்லது வேறொரு பிரச்சனை வரலாம். ஆகவே அந்த இடத்திலே நான் அதை எவ்வாறு கையாளப் போகிறேன். ஸோ இந்த தயார்படுத்தல் மிக மிக முக்கியமானது. ஆகவே உதாரணமாக மதுப்பாவனை என்பது, நான் வேலை முடித்து வீட்டுக்கு வரும் வழியிலே அங்கு மதுப்பாவனை கடை ஒன்று இருக்கும், விற்பனை கடை இருக்கும், அங்கு சென்று நான் மதியருந்து விட்டு வருவது வழக்கம். ஆகவே நான் 24 துவங்கிய பின் நாளண்டைக்கு வேலை முடித்து வரும்பொழுது அந்த கடையை தாண்டும் பொழுது, விற்பனை நிலையத்தை தாண்டும் பொழுது நான் எவ்வாறு என் உந்துதல்களை சமாளிக்கப் போகிறேன். நான் வேறு வழியால் வரப்போகிறேனா, அல்லது வேறொருவன் உதவியை நண்பரை கேட்கப் போகிறேனா என்னோட வாரம். ஆகவே நான் கடைக்கு போய் தவிர்த்து கொண்டு வீட்டு வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த திட்டமிடல், எங்கெங்கே எனக்கு சவால்கள் எழலாம், அந்த சவால்களை நான் எந்தெந்த விதத்திலே சமாளிக்கப் போகிறேன் என்ற ஒரு திட்டமிடல் இருப்பது மிக முக்கியம். நான் சும்மா வெறுமனே நான் நாளையிலிருந்து மதுபாவனையை நிறுத்தப் போகிறேன், நான் நாளையிலிருந்து தொலைபேசி பாவனையை நிறுத்தப் போகிறேன், குறைக்கப் போகிறேன் என்று நினைப்பது மட்டும் போதுமானது அல்ல. அதை சிறிது பகுதிகளாக பிரித்து, அது அவரவர் தான் தனக்குத்தானே செய்து கொள்ள வேண்டும். என்றால் மற்றவர்களுக்கு தெரியாத எவ்வாறான சவால்களை அவர்கள் எதிர்நோக்குகிறார்கள், எந்தெந்த சந்தர்ப்பங்களிலே அவர்கள் சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறார்கள் போன்ற விஷயங்கள் இல்லை நான் ஆராய்ந்து அதற்கேற்ப எனது திட்டமிடலை நான் துல்லியமாக மேற்கொண்டால் மட்டுமே இது வெற்றியளிப்பதற்கு சாத்தியக்கூறு அதிகரிக்கும். நிச்சயமாக. அதே போன்று நீங்கள் சொன்ன ஒரு விடயம், எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பொதுவாக பலரும் இன்று எண்ணக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது வெறுமனே பணமும் பொருளும் மட்டும்தான். இவை எங்களுக்கு கிடைத்து விட்டாலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் என்பதாகத்தான். அதை காட்டிலும் உளம் சார்ந்த பல பிரச்சனைகள் இன்று ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. பொதுவாக மகிழ்ச்சியாக இருப்பதென்றால் என்ன என்ற ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியுமா? ஆமாம், மகிழ்ச்சி என்பது பெரிய பாரிய ஒரு பரந்த ஒரு பரப்பு. அதை பற்றி நாங்கள் நாட்களுக்காக கூட கலைக்கலாம். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முக்கியமானது எமது தேவைகள் என்ன. எங்கள் எல்லோருக்குமே அத்தியாவசிய தேவைகள் இருக்கின்றன. உணவு, உடை, உறையுள், பாதுகாப்பு போன்றவை எமது அத்தியாவசிய தேவைகள். ஆகவே இது இல்லாமல் ஒரு மனிதனால் சந்தோஷமாக இருக்கலாம் என்பது கஷ்டமான விஷயம். அதாவது பசியோடு இருக்கும் பொழுது சந்தோஷமாக இரு என்று நாங்கள் சொல்ல முடியாது. அதே போல் உறையுள், மழையிலே நனைந்து வெயிலிலே பாதையிலே இருக்கும் ஒருவர் சந்தோஷமாக இருக்கிறார் நாங்கள் சொல்ல முடியாது. ஆகவே இந்த அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படுவது முக்கியம். அதற்கு மேலாக போகும் பொழுது எமது வேண்டுதல்கள், எமது வேண்டல்கள் என்று இருக்கின்றன. அவை எங்களுக்கு கட்டாயம் தேவையில்லை, இருந்தால் நல்லம், இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று பல விஷயங்கள் இருக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக அவற்றையும் எமது கட்டாய தேவை என்ற பட்டியலுக்குள்ளே நாங்கள் சேர்த்து விடுகிறோம். இப்போ நாங்கள் கூறியது போல உறையுள் ஒன்று இருப்பது முக்கியம். ஆனால் அது எவ்வளவு பெரிய உறையுள், எவ்வளவு வசதியான உறையுள் என்பதிலே எமக்கு சிக்கல்கள் ஏற்படுகின்றன. எமக்கு உடைகள் தேவை என்பது முக்கியம். ஏனென்றால் காலநிலை, நுழம்புக்கடி போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பதற்கு, மானத்தை பாதுகாப்பதற்கு உடை தேவை. ஆனால் எந்தளவு பெறுமதியான உடை எனக்கு தேவை என்பதிலே நமக்கு சிக்கல் ஏற்படுகிறது. ஆகவே எனக்கு போதுமான அளவு உடைகள் இருந்தாலும்
இன்றைய நவநாகரிகத்துக்கேற்ப இந்த வருட புது ஃபேஷன் என்னிடம் இல்லை என்பது எனக்கு கவலையை தருகிறது. ஆகவே நாங்கள் இது ரெண்டையும் வேறு பிரித்து அறிந்து கொள்வது, அதாவது அத்தியாவசிய தேவைகள் என்ன, அவை எந்தளவுக்கு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன, அதற்கு மேலதிகமானவை எனக்கு கிடைப்பதால் பிரச்சனை இல்லை, அது நல்ல விஷயம். ஆனால் இல்லாத விடத்து நான் கவலைப்பட தேவையில்லை, நான் சந்தோஷமாக இருக்கலாம் என்ற ஒரு மனப்பாங்கை வளர்த்து கொள்வது ஒரு மிக முக்கியமான ஒரு படி. ஆகவே இந்த அத்தியாவசிய தேவைகள் எங்களுக்கு இருக்கின்றன, அவை நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது உண்மை. ஆனால் அதற்கு மேலாக நான் இந்த அத்தியாவசியம் என்ற பட்டியலிலே அத்தியாவசியம் இல்லாத பல விஷயங்களையும் சேர்த்து வைத்திருக்கிறேன். அங்குதான் பிரச்சனை ஏற்படுகிறது. ஆகவே அவற்றை நாங்கள் ஒரு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து, எனக்கு சந்தோஷம் இல்லாமல் போகின்ற விஷயங்கள் என்னென்ன, அதில் எத்தனை அத்தியாவசியமானவை, எவையவை அத்தியாவசியமற்றவை, எவையவற்றை நான் இந்த பட்டியலில் இருந்து நீக்கி கொள்ளலாம் என்று சற்று சிந்திப்போமேயானால் பல விஷயங்கள், எங்கள் சந்தோஷத்தை குறைக்கும் பல விஷயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவில் மகிழ்ச்சி என்பது எங்களுடைய மனதை பொறுத்த ஒன்றாக இருப்பது என்பதுதான் உங்களுடைய விளக்கமாக இருக்கின்றது. எல்லோருமே பல உறுதிமொழிகளை எடுக்கின்றார்கள், சில சமயங்களில் அது தோல்வி அடைகின்றன, அது பல மனத்தாக்கங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது எவ்வகையான ஒரு மனத்தாக்கமாக இருக்கின்றது? அதே போன்று இந்த தோல்விக்கான காரணங்கள் என்னவாக இருக்கின்றன? ஆமாம், நீங்கள் கூறியது போல கிட்டத்தட்ட 170-75% உறுதிமொழிகள் தோல்வியில் தான் முடிவடைவதை நாங்கள் காண்கிறோம். இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று நான் ஏற்கனவே கூறியது போல, ஒருவருடைய ஆளுமைக்கு இயலுமைக்கு மீறியதான உறுதிமொழிகளை நாங்கள் எடுக்கும் பொழுது நிச்சயமாக தோல்வியடைவதற்கு சாத்தியம் இருக்கிறது அங்கு. அடுத்ததாக அந்த உறுதிமொழிகள் நாங்கள் எந்தளவுக்கு அதை பற்றி ஆராய்ந்து நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய வழிகளை அதிலே நாங்கள் சேர்த்து கொள்ளாவிட்டால் அந்த உறுதிமொழிகள் வெற்றியளிப்பது குறைவாகத்தான் இருக்கும். அடுத்ததாக சந்தோஷம் குறைவான உறுதிமொழிகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது மீண்டும் அவை சாத்தியப்படுவதற்கான, வெற்றியளிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருக்கின்றன. அடுத்ததாக நிச்சயமாக உறுதிமொழிகள் 100க்கு 100 நடைமுறையில் இருக்காது. 1-2 நாட்களில் நான் அதில் தவறவிட்டேன் என்பதற்காக ஐயோ இது தோல்வியில் முடிவடைந்து விட்டதே என்று நான் கைவிடத் தேவையில்லை. சில சர்க்கல்கள் வரத்தான் செய்யும். நாங்கள் பொருளாதாரத்தை பற்றி கதைக்கும் பொழுது கதைத்தோம். நான் இவ்வளவு ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு தொகையை மிச்சம் பிடிக்க வேண்டும் என்று நான் ஒரு உறுதிமொழி எடுத்து அதை செய்து கொண்டு வருகிறேன். ஒரு சில மாதங்கள் எடுக்கும் பொழுது திடீரென்று ஒரு புதிய ஒரு செலவு ஒன்று எதிர்பாராத விதமாக ஏற்பட்டு விடுகிறது. அப்போ அந்த இடத்திலே ஐயோ இது சரி வராது, இது நான் எடுத்த உறுதிமொழி பிழைத்து விட்டது என்று சொல்லி நான் கைவிட தேவையில்லை. ஏனென்றால் அப்படியான அவசர நிலைகள் ஏற்படத்தான் செய்யும். அது பணம் மிச்சம் பிடிப்பதாக இருக்கலாம், அல்லது மது பாவனை, சிகரெட் பாவனையில் கூட சில நேரங்களிலே தவறுகள் ஏற்படலாம். அதற்காக இது முற்றுமுழுதாக தோல்வியடைந்து விட்டது என்று நாங்கள் கைவிட தேவையில்லை. அப்போ உறுதிமொழிகள் பிழைக்கும் போது ஏற்படுகிற பிரச்சனை என்று சொன்னால், ஐயையோ இதை கூட என்னால் செய்ய முடியாமல் போய்விட்டதே என்ற ஒரு கிலேசம் எங்களுக்கு ஏற்படலாம். அது ஒரு நாங்கள் தேவையில்லாத ஒரு விஷயம். ஏனென்றால் நாங்கள் உறுதிமொழி என்று எடுக்கும் பொழுது எனது வாழ்க்கை முறையிலே 23 இருந்த ஒரு விஷயத்தை நல்ல நிலைக்கு மாற்றுவதற்காக நான் எடுக்கின்ற ஒரு நல்ல ஒரு தீர்மானம், அது ஒரு நல்ல முயற்சி. ஆகவே சில நேரங்களிலே நாங்கள் நல்ல முயற்சி என்று எடுக்கின்ற விஷயங்கள் வெற்றியளிக்காவிட்டால் கூட அது நல்ல திசையிலே பிரயாணிப்பதற்காக நான் எடுத்த ஒரு முயற்சி. ஆகவே அதிலே நான் கவலைப்படவோ அதை தோல்வி என்று நினைக்கவோ தேவையில்லை. மீண்டும் நாங்கள், உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு பல வருடப்பிறப்புகள் ஏற்படுகின்றன, பல பெருநாள்கள் ஏற்படுகின்றன, பிறந்த நாள்கள் ஏற்படும். அதை நாங்கள் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கு அந்த சந்தர்ப்பங்களை பாவிக்கலாம். உதாரணமாக குடும்பத்தோடு நான் நேரம் செலவழிப்பது என்று நான் 1ஆம் தேதி துவங்கி செய்து கொண்டு போகிறேன். அது இடையிலே தவறிவிட்டது. அதற்கு பிறகு வேலண்டைன்ஸ் டே என்று ஒன்று வருகிறது. அதை கூட நாங்கள் பாவிக்கலாம். திருப்பி பிப்ரவரி 14ஆம் தேதி அந்த நான் இந்த 2 கிழமையாக பிழைத்து விட்டது, ரைட், இந்த 14ஆம் தேதியிலிருந்து நான் மீண்டும் அதை செய்ய போகிறேன். ஆகவே மீண்டும் மீண்டும் நாங்கள் செய்ய முயற்சிப்பது எங்களுக்கு வெற்றியை நோக்கி கொண்டு போகும். இது தோல்வியடைந்து விட்டதே என்று சொல்லி மனம் சோர்வடையும் பொழுது
அது தோல்விக்குத்தான் இட்டுச் செல்லும். கண்டிப்பாக முயற்சி திருவினையாக்கும் என்பதாக இருக்கின்றது. ஒரு தடவை நாங்கள் அதனை விட்டுவிட்டாலும் மீண்டும் செய்யக்கூடிய முயற்சி என்பது எங்களிடத்தில் காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த உறுதிமொழிகளில் திருப்பங்கள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதாவது சில விபத்துக்கள், சில அசம்பாவிதங்கள் இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பங்களில் இந்த முடிவுகளை நாங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? ஆமாம், இந்த உறுதிமொழி என்பது நான் எனது வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம். ஆகவே இதில் மாற்றங்கள் ஏற்படலாம். அதை நான் பெரிய தோல்வியாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அந்த மாற்றங்கள் என்னால் ஏற்படுத்தப்படலாம் அல்லது பிற சூழல்களால் மாற்றங்கள் ஏற்படலாம். ஆகவே மாற்றம் என்பது நிச்சயமாக எப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வது, அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு நமது வாழ்க்கையை ஒழுங்கமைப்பது நிச்சயமாக பிரயோசனமாக இருக்கும். கண்டிப்பாக. அதே போன்று பார்த்தால் நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த உறுதிமொழிகள் ஏற்கனவே சொன்னது போன்று சில சமயங்களில் தோல்வி அடைகின்றன, சில சமயங்களில் கைவிடப்படுகின்றன, சில சமயத்தில் அது ஏதோ ஒரு வகையான மன தாக்கங்களை கொடுக்கின்றது. இவை அனைத்தும் இல்லாமல் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் எடுக்கக்கூடிய உறுதிமொழிகள் வெற்றியளிப்பதற்கு எப்படியான விடயங்களை கடைபிடிக்க வேண்டும்? ஆமாம், இந்த உறுதிமொழிகள் வெற்றியளிப்பதற்கு நாங்கள் பல விஷயங்களை கருத்தில் எடுக்கலாம். ஏற்கனவே கூறியது போன்ற சில விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, சிறிய நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய உறுதிமொழிகளாக அவை இருப்பது நிச்சயமாக உதவியாக இருக்கும். அடுத்ததாக, இந்த உறுதிமொழிகளை நாங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது வெற்றியளிப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம். உதாரணமாக, நான் உங்களுக்கு எனது உறுதிமொழியாக நான் எனது உடல் நிறையை நான் 2 கிலோவால் குறைத்து கொள்ளப் போகிறேன், ஒவ்வொரு மாதமும் 500 கிராமால் குறைத்து கொள்ளப் போகிறேன் என்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டால், இப்பொழுது எனக்கு ஒரு சின்ன அழுத்தம் இருக்கிறது, இதை நான் செய்ய வேண்டும். ஏனென்றால் அடுத்த முறை நீங்கள் என்னை காணும்போது கேட்பீர்கள், நீங்கள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு என்ன நடந்தது, வெற்றி அளித்ததா? ஆகவே இவ்வாறான பிறரிடமிருந்து வரக்கூடிய சின்ன அழுத்தங்களும் எங்களது உறுதிமொழியை வைத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே எமது உறுதிமொழியை நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் எமது நண்பர்கள், உறவுகளுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்வது நிச்சயமாக எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அடுத்ததாக, இந்த உறவுகள் என்று நண்பர்கள் என்று வரும் பொழுது அவர்களுடன் சேர்ந்து இந்த உறுதிமொழிகளை நாங்கள் எடுத்துக்கொள்வது. இப்பொழுது நான் எனது 2-3 பேர் சேர்ந்து ஒன்றாக நாங்கள் எமது உடற்பருமனை, உடல் நிறையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வோம், அல்லது 2-3 பேர் சேர்ந்து நாங்கள் புகைப்பிடிப்பதையோ அல்லது மதுப்பாவனையோ நிறுத்தி கொள்வோம். அவ்வாறான நாங்கள் சேர்ந்து செய்யும் பொழுது அந்த ஒருவருக்கொருவர் இருக்கும் அந்த ஆதரவு தன்மை நிச்சயமாக இந்த உறுதிமொழிகளை வெற்றியளிப்பதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே நாங்கள் எனது உறுதிமொழிகளை இன்னொருவருடன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, எங்கள் நண்பர்களுடனோ உறவுகளோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களும் சொல்லுவார்கள், நானும் இப்படி உறுதிமொழி வைத்திருக்கிறேன், நானும் இதை யோசிக்கிறேன், ரைட், நாங்கள் இருவரும் சேர்ந்து செய்வோமா? உதாரணமாக, முக்கியமாக இந்த உடற்பயிற்சி என்ற விஷயத்திலே இது முக்கிய தேவையாக இருக்கிறது. ஸோ பலரும் நாங்கள் ஜிம்முக்கு போகிறோம், பயிற்சி செய்ய போகிறோம், நடக்க போகிறோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அந்த நேரம் வரும் பொழுது எங்களுக்கு ஒரு இன்றைக்கு விட்டுட்டு நாளைக்கு பார்ப்போம் என்ற ஒரு அழுத்தம் ஒன்று அங்கே வரும். ஆகவே என்னொரு நண்பர் கால் எடுத்து நாங்கள் இன்று போவோம் என்று முடிவெடுத்தோம் இல்லவா என்று சொல்லும் பொழுது அங்கே எனக்கு மறுதளிப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆகவே நிச்சயமாக நாங்கள் பலரும் சேர்ந்து ஆளுக்கால் ஆதரவு செலுத்தி நாங்கள் செய்யும் பொழுது அது வெற்றியளிப்பதற்கான ஒரு சாத்தியமாக இருக்கிறது. அடுத்ததாக, சில விஷயங்களை நாங்கள் இந்த சந்தோஷமான விஷயங்களை சேர்த்து கொள்வது. ஆகவே உதாரணமாக, நாங்கள் படிக்கிற விஷயத்தை பற்றி கருத்திருந்தோம். இப்போ குறிப்பிட்ட அளவு நேரம் நான் படித்தால் அதுக்கு பிறகு நான் சமூக வலைத்தளத்துக்கு 15 நிமிஷம் நான் செய்யலாம். ஆகவே நான் செய்கின்ற விஷயத்துக்கு பிறகு, எடுத்த உறுதிமொழிக்கு பிறகு சந்தோஷமான ஒரு சிறு விஷயத்தை நான் எனக்கு ஒரு பரிசாக சேர்த்து கொள்வது அல்லது ஒரு விஷயமாக எனக்கு சேர்த்து கொள்வது இந்த உறுதிமொழியை கடைப்பிடிப்பதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே நான் 2 மணி நேரம் படித்த பிறகுதான் நான் என்னுடைய முகப்புத்த பக்கத்துக்கு போகிறேன் 15 நிமிடம், அல்லது நான் பாரத்தை இவ்வளவுத்துக்கு குறைத்த பிறகுதான் ஒரு சாக்லேட்டோ ஐஸ்கிரீமோ சாப்பிடுவேன். ஸோ இவ்வாறான நாங்கள் சந்தோஷம் என்று எங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அவற்றை நாங்கள் இந்த உறுதிமொழிகளுக்கு பின்னாலே சேர்த்து கொள்வது இந்த உறுதிமொழிகளை வெற்றி கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதே போல இந்த உறுதிமொழிகளை நான் சரியாக கடைப்பிடிக்காவிட்டால் எங்களுக்கென்றே சிறு சிறு தண்டனைகள் அல்லது கட்டுப்பாடுகளை வைத்துக் கொள்வதும் உதவியாக இருக்கும். உதாரணமாக, இப்பொழுது நான் மது பாவிப்பதில்லை என்று இருந்துவிட்டு மது அறிந்துவிட்டால்
நான் ஒவ்வொரு முறையும் மது அருந்தும் தொகையிற்கு சமனான ஒரு தொகையை நான் கஷ்டப்படுகிறவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் என்று வரும்பொழுது அங்கு இப்போ உதாரணத்துக்கு ஒருவர் 500 ரூபாய்க்கு மது பாவித்தார் என்று சொன்னால் ஒரு 500 ரூபாயை ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறு தண்டனையையும் தனக்கு சேர்த்து வைப்பதன் மூலமும் நாங்கள் வெற்றியை நோக்கி போகலாம். நமது உறுதிமொழிகள் கூட வெற்றி அளிக்கும். ஆகவே இவ்வாறாக பல வழிகள் இருக்கின்றன நாங்கள் இந்த உறுதிமொழிகளை வெற்றியாக்குவதற்கு. இந்த விஷயங்கள் மிக மிக முக்கியமானவை. ஆகவே இவற்றை நாங்கள் சேர்த்து கொள்ளும் பொழுது இந்த உறுதிமொழிகள் வெற்றியளிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக அதிகரிக்கும். கண்டிப்பாக. அதாவது நாங்கள் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஊக்குவிப்பு என்பது அதிகமாகும் பொழுது நாங்கள் அந்த உறுதிமொழிகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக காணப்படுவதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். எதுவாக இருந்தாலுமே இறுதியில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னைத்தானே ஊக்குவிக்க வேண்டிய கடப்பாடு என்பது காணப்படுகின்றது. அது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தன்னைத்தானே மெருகேற்றிக் கொள்வது, தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக் கொள்வது என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. எப்படி ஒருவர் தன்னை உற்சாகப்படுத்த முடியும், ஊக்கப்படுத்த முடியும்? அதுதானே அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்னவாக இருக்கின்றன? ஒன்று, நாங்கள் ஒவ்வொருவரும் பல பல வெற்றிகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் நமது வாழ்க்கையை மீள்பார்வை செய்யும் பொழுது இந்த வெற்றிகளை விட தோல்விகள் தான் எங்களுக்கு சில வேளைகளிலே பெரிதாகப்படும். ஆகவே நான் பெற்ற வெற்றிகள், எவ்வளவோ சவால்களுக்கு மத்தியிலே நான் பெற்ற வெற்றிகள், அது நாங்கள் சிறு வயதிலே வளர்ந்த சூழலாக இருக்கலாம், நமது கல்வி சூழலில் இருந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது சுனாமி அல்லது கோவிட் போன்ற பிரச்சனைகளாக இருக்கலாம். பல்வேறு அழுத்தங்கள், பிரச்சனைகளை மீறி நாங்கள் வெற்றியடைந்திருக்கிறோம். ஆகவே இதன் மூலமாக எனக்கு என்னை பற்றி தெரியக்கூடிய விஷயம், எதிர்காலத்திலே வரும் சவால்களையும் என்னால் சமாளிக்க முடியும், வெற்றியடைய முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்கு மிக முக்கியமானது. ஆகவே சிறு சிறு சவால்களை எடுத்து நாங்கள் வெற்றி பெறுவதும், நாங்கள் ஏற்கனவே பெற்ற வெற்றிகளை மீள்பார்வை செய்து இவ்வளவு சவால்களுக்கு மத்தியிலே அந்த வெற்றியை நாங்கள் அடைந்திருக்கிறோம் என்று சிந்திப்பதும். ஏனென்றால் அநேகமாக நாங்கள் கவனித்தோம் என்று சொன்னால், எங்களுக்கு சவால்கள் வரும் பொழுது எங்களுக்குள்ளே இல்லாத திறமைகள் அங்கே வெளிப்படுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். அது கோவிட் நேரமாக இருக்கட்டும், அல்லது இப்போது அண்மையிலே வளர்ந்த பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும். இந்த பொருளாதார பிரச்சனை திடீரென்று எங்கள் பலரையும் பாதித்தாலும் எங்களில் பலரும் அதிலிருந்து வெளியே வந்து ஏதோ ஒரு விதமாக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதோ அல்லது நமது குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசிய சேவைகளை பெற்றுக்கொள்வதிலோ ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் வெற்றியடைந்திருக்கிறோம். உலக நாடுகள் பலரும் அதிசயப்பட்டிருக்கின்றன, எவ்வாறாக நாங்கள் இதை வெற்றி கொண்டிருக்கிறோம் என்று. அதற்கு நாங்கள் ஒவ்வொருவருமே பங்களிப்பை செலுத்தியிருக்கிறோம் என்பது உண்மை. அந்த வெற்றிகளை நாங்கள் மீள்பார்வை செய்வதனூடாக எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த திறமைகள், மறைந்து போயிருக்கும் திறமைகளை நாங்கள் முதலில் இனம் காண வேண்டும். ஆமாம், இந்த பொருளாதார பிரச்சனை வந்தவுடன் நாங்கள் இவ்வளவு கட்டித்தனமாக எமது செலவை குறைத்திருக்கிறோம், எமது மின் பாவனையை நாங்கள் குறைத்திருக்கிறோம். நாங்கள் குறைக்க மாட்டோம் என்று நினைத்த விஷயங்கள், இதுவரைக்கும் நாங்கள் இதை செய்ய தேவையா இல்லையா என்று யோசிக்காத விஷயங்களை யோசித்து நாங்கள் வெற்றியடைந்திருக்கிறோம். ஆகவே இது எங்களால் நிச்சயமாக முடியும் என்பது நாங்கள் இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக. அதாவது எங்களை நாங்களே சுய பரிசோதனை செய்து கொண்டு தன்னம்பிக்கை, தைரியத்தை வளர்த்து கொள்வதனூடாக எங்களை நாங்களே வெற்றி கொள்ளக்கூடிய மனிதர்களாக மாற்றி அமைப்போம் என்பது நீங்கள் கூறக்கூடிய அறிவுரையாக இருக்கின்றது. இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் முழுமையாக 2024ஆம் ஆண்டு நாங்கள் எப்படியான உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளலாம், அந்த உறுதிமொழிகளை நிறைவேற்ற கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் குறித்தான பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருந்தார் விசேட மனநல மருத்துவர் எம் கணேசன் அவர்கள். அவருக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாளை பிறக்க இருக்கக்கூடிய 2024ஆம் ஆண்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய உறுதிமொழிகள் என்னவாக இருக்கின்றன, அவற்றை நிறைவேற்றுவதற்கான வழிகள் சார்ந்து இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் முழுமையாக பேசியிருந்தோம். நாளை பிறக்க போகும் புது வருடம் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷம், சுபிட்சம் அத்தனையும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வசந்தம் தொலைக்காட்சியினூடாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் வழங்கிய அத்தனை தகவல்களும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.